அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல், அதாவது குவைத்துடைய சுகாதார அமைச்சகம் உடனடியாக இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது சிலருக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இப்போ சில நேரங்களில் வியர்வை அதிகமாக இருக்கிறதால, சில நேரங்களில் ரூமில் புழுக்கம் அல்லது வேறு ஏதாவது நொலம்பு கடிகள் கூட இருக்கலாம். சில நேரங்களில் கொசுக்கடி, அதை மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பூச்சிகளுடைய, அதே மாதிரி மூட்டை பூச்சிகளுடைய ஏதாவது தாக்கங்கள் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது கொப்பளங்கள், அதாவது உடம்பில் பார்த்திங்கன்னா அதிக ஃபீவர், அடுத்தது கொப்பளங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா, சில கொப்பளங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை சந்தித்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுமாறு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, சில நோய்கள் அதாவது இதில் தெரிவிச்சிருக்கிறாங்க, சுகாதார அமைச்சகம் அக்கி நோயின் அபாயங்கள் குறித்து தனது விழிப்புணர்வு முயற்சிகளை தொடர்வதோடு தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கான தனது அழைப்பையும் தீவிரப்படுத்துகிறது. கட்டாயமாக இதுக்கான இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நம்ம நாட்டிலெல்லாம் கூடுதலாக அந்த அம்மை நோய் மாதிரியான சில அந்த கொப்பள நோய்கள் வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா கொப்பளங்கள் வரும். அது என்ன ஆகும்னா, நம்ம இப்போ சில நேரங்கள் அது சும்மா அரிக்கிற மாதிரி இருக்கும்போது, சொறையும் போது அது நம்மளுடைய நகம் பட்டு புண்ணாகி அது பெரிய புண்ணாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் வேகமாக உங்களுடைய பகுதிகளில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று கொப்பளங்கள் ஏதாவது லேசாக இருந்தாலும் புண்ணாக இருந்தாலும் உடனடியாக காட்டி மருந்தெடுங்க. நம்மளுடைய நாட்டு வைத்தியங்களை முயற்சிக்காதீங்க. சில நேரங்கள் அது நம்மளுக்கு சாதகமாக அமையலாம், பாதகமாகவும் அமையலாம். தயவு செய்து ரொம்ப கவனம். உடனடியாக மருத்துவர்களை சந்திங்க. இது சம்பந்தமான வீடியோ காட்சியும் பதிவிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தி தொகுப்பையும் போடுறேன் பாருங்கள். تواصل وزارة الصحة جهودها التوعوية المستمرة لتعريف الجمهور بطبيعة مرض الحزام الناري ومخاطره الصحية وأهمية التطعيم الوقائي الذي يقي من الإصابة به ويجنب مضاعفاته المؤلمة. وفي إطار حرصها على سلامة المجتمع، تكثف الوزارة دعوتها وتوجه ندائها إلى الفئات المستحقة بضرورة المبادرة لأخذ التطعيم، داعية من بلغوا سن 50 عاما فأكثر ومن يعانون من ضعف في المناعة إلى التوجه إلى الأقرب مركز صحي للحصول عليه حفاظا على صحتهم. فيروس يكمن في أعصاب الإنسان نائما، وعندما يفيق يستيقظ بألم موجع لا يطاق، فينتشر كحزام مؤلم على الجلد. الحزام الناري يخلف وراءه آلاما عصبية تمتد لفترات طويلة. الفيروس اللي يسبب جدري الماء أو العجنجز هو نفسه بعد ما يصاب الإنسان في الجدري الماء يكمن في الأعصاب ويقعد في الأعصاب، وبعد فترة يعني عقود من الزمن، يعني يمكن يوصل إلى حد العمر 50 أو 40 يبدي يطلع مرة ثانية، يكون كامل يطلع بالأعصاب، بس إذا طلع يطلع بشدة، يأثر على الأعصاب، يسبب ألم قد يستمر إلى شهور إلى سنة. غالبا تكون جاية مع حرارة، صداع، دوخة، بعدين يبدأ يطلع الطفح الجلدي. ومن هنا تبرز أهمية التطعيم، فهو الدرع الواقي الذي يحفز الجهاز المناعي ليقف في وجه الفيروس ويمنعه من العودة والاستيقاظ. التطعيم ما هو يعني حي، هو تطعيم يحفز فقط المناعة علشان ما يطلع مرة ثانية هذا المرض. التطعيم له فائدة كبيرة، إنه ممكن 90% يخفف من أو يمنع هذا المرض إنه يظهر مرة ثانية. يعطى التطعيم على جرعتين، تؤخذ الجرعة الثانية بعد فترة زمنية محددة من الأولى لضمان أقصى درجات الحماية والمناعة. يستهدف هذا التطعيم فئات صحية محددة. التطعيم طبعا متوفر من فوق اللي هو 50 سنة، أي بيشنت فوق 50 سنة يقدر يعني ياخد اللي هو التطعيم على طول دايركت. يعني أقل من 50 سنة اللي هو من 18 لحد 49 سنة دول بيبقوا محتاجين ريفيرال، لأن هم بيبقى متضمن أكتر إن هم يبقى عندهم كرونيك ديزيز زي دايابيتس، هايبرتنشن. التطعيم اليوم هو الضمانة التي تبقيكم بمنأى عن الألم وتحفظ لكم صحتكم وراحتكم، فلا تنتظروا حتى يطرق المرض الباب، بل استبقوه بوقاية تحميكم.
الوقاية من مخاطر الحزام الناري تبدأ بالتوعية والتثقيف، فلسفة تنتهجها المنظومة الصحية للحد من مضاعفات المرض وتحسين جودة حياة المريض. لما أبو علاوي، قناة الأخبار. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742800800. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ, நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94.